రమయ్య వస్తావయ్యా రమయ్య వస్తావయ్యా చరచ డర డర ஏர்போர்ட் போக போறேன் எசன்ன பார்க்க போறேன். என்ன கிளாக் ரொம்ப ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு? என் வாட்ச் கூட தான் ஸ்லோவா ஓடிட்டு இருக்கு. எதுவும் ஸ்லோவா போல, நீங்க தான் ரொம்ப ஃபாஸ்டா போறீங்க. நான் ரொம்ப ஃபாஸ்ட். பையன் வர சந்தோஷத்துல என்ன பண்றேன் எது பண்றேன்னு தெரிய மாட்டேங்குது. அப்புறம் விஜய் வரதுக்குள்ள நீ முதல்ல ஆரத்தி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரு. அந்த சின்ன பையன் கிட்ட சொல்லிட்டு விஜய் குடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி நான் ஏர்போர்ட் போயிட்டு வரட்டுமா? செக் பண்ணியா? நாங்க தான் செக் பண்ணனும். ஐசி என்ன அது? மெட்டல் டிடெக்டர். இது கூட உங்களுக்கு தெரியாது? என்ன பாக்கெட்ல சவுண்ட் வருது? அதுவா? சாரி ஆபீசர், இது ஒரு குதிரையோட செப்பல். இதனுடைய டிவிஎஸ் 50 பஞ்சர் ஆக்கிடுச்சு. அதனால இத கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் கார்ப்பரேஷன் மேல கேஸ் போட போறேன். போய் போடியா. தேங்க் யூ. நீங்க எல்லாம் கரெக்டா ஒர்க் பண்றீங்கன்னு செக் பண்ணேன். கேட்சி டேய் உடும்பு, இந்த துருப்பிடிச்ச வைப்பர் தூக்கு. கரெக்டா. ஹாய் டாட், என்ன எனக்கு முன்னாடி வந்தீங்க? விஜய் வர்றான்ல, ஒருவேளை பிளேன் முன்னாடி வந்துச்சுன்னா? எல்லா பிளேரும் முன்னாடி தான் வரும். ரிவர்ஸ் கியர் போட்டா பின்னாடி போகும். ஹாய் சித்தி. டேய் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு போய் சித்தி தெரியாட்டி என்ன, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட ஃப்ரெண்டோட ஃபாதர். நான் இவரை செல்லமா டாடின்னு தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி உங்களை செல்லமா சித்தின்னு கூப்பிட்டுக்கிட்டுமா? சித்தி. விஜய். ஹாய் டாட். ஹாய் விஜய். ஹாய் டாடி. How are you? ஜர்னி எல்லாம் எப்படி யா இருக்கு? ஓகே. என்ன டாட் அப்படி பாக்குறீங்க? என்னப்பா இப்படி அடிச்சிட்ட? சும்மா இருங்க டாட். உங்க பக்கத்துல யார் நின்னாலும் உங்களுக்கு எல்ச்ச மாதிரி தான் தெரியும். ஏண்டா வந்ததும் அப்பா கிட்டே ஜோக்கா? வா. ஹாய் ஹாய் சந்திரு. ஹாய் விஜய், வெல்கம் டு சிங்கார் சென்னை. ஹேவ் திஸ் ப்ளீஸ். தேங்க் யூ. அதே இருக்கு. நீ தனியா வருவன்னு யாருக்குப்பா தெரியும்? 10 நாள் ஃபாரின் போயிட்டு வர்றவனே கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வந்து இறங்குறான். நீ பெர்மனண்டா ஃபாரின்ல இருந்து வர்றவன் பிரெக்னன்ட்டா எதையாவது தள்ளிட்டு வரும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி வரல. உங்க பையனாச்சே தனியா தான் வந்திருக்காரு. ஹேவ் திஸ். வணக்கம் பாஸ். ஐ அம் ஸ்டெப்னி. டாடி கிட்ட டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல்ல கேப்டனா இருந்து வேலையை ரிசைன் பண்ணவரு. டிரைவருக்கு எதுக்குடா அவ்வளவு பந்தா? போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு போ. ஓசில வாழ்றவனுக்கு எல்லாம் ஏசி போடுறது இல்ல. பாருங்க சார், என்ன போய் ஓசிக்கிறா சார். அவன் கிடக்குறான். நீ அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழே வை. போ. முருங்காயே பட்டு. தேங்க் யூ. ஹாய் விஜய், நான் அங்கிள் பேசுறேன். ஹாய் அங்கிள். How are you? ஃபைன். எப்போ வந்த? இன்னைக்கு early morning தான் வந்தேன். எப்படி இருக்கீங்க? வெரி ஃபைன். சோமியா இல்ல? 1 minute. ஹாய் சோம்ஸ், எப்படி இருக்க? விஜய், I'm angry with you. நான் கூட பேச மாட்டேன். ஏன் பேச மாட்டேன்? நான் லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணப்ப கூட நீ ஊருக்கு வர விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸ் விசிட்டர் டு என்ன சொல்லாம வந்துட்டேன். இதுக்கே டென்ஷன் ஆவற? விஜய், today evening we have a party. You have to join us. நோ சோம்ஸ், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். இன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே? இனிமே இந்த குடும்பத்துக்கு என்னால உழைச்சு போட முடியாது. நான் ஒருத்தி வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு வரேன். நீங்க எல்லாரும் என்ன பத்தி கவலைப்படாம சந்தோஷமா இருக்கீங்க. ஏய், இந்த மாதிரி முதல்ல வாயாடுறத நிறுத்து. இல்லன்னா வாக்குப்பட்டு போற இடத்துல ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆமா ஆமா, போன இடத்துல நீ ராணி மாதிரி வாழ்ந்துட்ட. நான் வாழாம போறதுக்கு அங்க எங்க கடனை வாங்கி 20 பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சா, புருஷன் வீட்டுக்கு போனோமா வாழ்ந்தோமான்னு இல்லாம ஹார்ட் ப்ராப்ளம் ஆபரேஷன் பண்ணிட்டு வர சொன்னான்னு சொல்லி வந்துட்ட. மொத்த குடும்பத்தையும் சுமந்துட்டு இருக்க என்னால முடியாது. நான் உழைச்சு போடுற மெஷினும் கிடையாது, உணர்ச்சி இல்லாத மரக்கட்டையும் கிடையாது. என் மனசுக்கு பிடிச்சவனா பார்த்தா எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டு என் குடும்பம், என் குழந்தை, என் புருஷன், என் வாழ்க்கைன்னு எல்லாரும் மாதிரியும் நானும் சந்தோஷமா வாழ போறேன். ஏமா, என்னைக்காவது ஒரு நாள் இந்த குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிருக்கேனா? இவளை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எனக்கு அவ வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்ல பிரியா, அவ சொன்ன எங்க கேக்குறா? சரியான வாளு. இதே மாதிரிதான் பிரியா, நீ டெய்லி ஆபீஸ் போகணும்னு உன்னை இமிடேட் பண்ணி எங்களை டார்ச்சர் பண்றா. போய் 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 துறந்தே போய் மாட்டி விடுறியா? ஐயோ பிரியா, என்ன திட்டுறா. இல்ல, நானும் கொஞ்ச நாளா உங்களை வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். அக்கா, என்ன பண்ணல அவள? இன்னையில இருந்து ஒரு வாரத்துக்கு வீட்டு வேலை, சமையல் வேலை, துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் இவளே பண்ண சொல்லு. முடியாது முடியாது, என்ன இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது.
பிரியா மாதிரி பேச மட்டும் தெரியுதுல, வீட்டு வேலை பண்ண தெரியாதா? அதுக்கு தானே ஒண்ணு வச்சிருக்கோம். அப்புறம் வீட்டு வேலைக்காரியா ஒண்ணு பாச்சேக்க பேசிட்டு இருக்கும்போதே அடிக்கிறா ஒண்ணு. நல்லா இருக்குடி, சேசிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிட்டு வரேன்னு உங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு இங்க பிடி உஷா சிஸ்டர் கணக்குல ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கியா? வாங்க அங்கிள். அங்கிள்னு கூப்பிடாதடா, இழிச்ச வாயன்னு கூப்பிடு. அதான் உங்க ஃபேமிலில எல்லாருமா சேர்ந்து எனக்கு இழிச்ச வாயன்ற ரப்பர் ஸ்டாம்பை குதிட்டீங்களே. இந்த வருமா, அவளுக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணி எங்க வீட்டுக்கு அனுப்புற ஐடியா இருக்கா இல்லையா? கோச்சுக்காதீங்க மாப்பிள்ள, இப்ப நாங்க இருக்கிற கஷ்டத்துல அவளுக்கு ஆபரேஷன் பண்ண நீ முடியல. பேசாத, நீ மட்டும் பேசாத. இந்த வீட்டுல யார் வேணா பேசலாம். நீ சீட்டிங் மாமியார். தேவையில்லாம பேசாதீங்க ப்ளீஸ். அவ என் சிஸ்டர். அவளுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எவ்வளவு செலவானாலும் என்னால பண்ண முடியும். ஆபரேஷன் பண்ண அப்புறம் உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். வைஃபை வந்து கூட்டிட்டு போங்க. 1 மந்த் டைம் தரேன். அதுக்குள்ள ஆபரேஷன் பண்ணி ஒழுங்கா வீட்டுக்கு அனுப்பு. இல்ல நான் விடுதலை பத்திரம் அனுப்புறேன், அதுல சைன் பண்ணி அனுப்ப சொல்ல அவளை. ஹாய் விஜய். என்னடா பிசினஸ்ல ரொம்ப பிஸியா இருப்பீங்க போல் இருக்கு, இவ்வளவு லேட்டா வரீங்க? என்னப்பா பண்றது, ப்ரொடக்ஷன் நானே பாத்துக்கணும், ஃபேக்டரி நானே பாத்துக்கணும், ஆபீஸ் நானே பாத்துக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருந்தா கூட பத்த மாட்டேங்குது. என்ன பண்றது? நாட் ஃபார் மீ. டாக்டர் சிவியரா வார்னிங் கொடுத்துட்டார். சுகர் விஸ்கி ஒரு துளி கூட நீ சாப்பிட கூடாது. அப்படி சாப்பிட்டேன்னா உன் உடம்புக்கு வந்து அது பாய்சன் ஆயிடும். மீறி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, பாபா மறுகையா. இல்ல நீ சாப்பிட்டு. Cheers. Enjoy my son. Enjoy. God bless you. பாடியில உள்ள ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரிலாக்ஸ் பண்ண வேண்டியதானே? ஃபேக்டரி ஆபீஸ் பொறுப்பெல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணிக்கிட்டா இந்த நிமிஷத்துல இருந்து டாடி இஸ் ரிலாக்ஸ். ஐயோ டாட், வயிறு நிறைய ஐடியாஸா வச்சுட்டு இருக்கீங்க. நல்ல கதையா இருக்கு. நானும் உங்களை மாதிரி ஃபேக்டரி பிசினஸ் டென்ஷனா அலையணும்னு ஆசைப்படுறீங்களா? இதுல என்ன தப்பு இருக்கு? தி என்டையர் எம்பயர் இஸ் யுவர்ஸ். டாட், உங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்தை நீங்க டெவலப் பண்ணீங்க. இப்ப நீங்க சேர்த்து வச்ச சொத்தை நான் டெவலப் பண்ணுமா? இப்படியே ஜெனரேஷன் ஃபுல்லா சம்பாதிச்சுக்கிட்டே போனா யார் தான் செலவு பண்றது, யார் தான் லைஃப் என்ஜாய் பண்றது? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிராண்ட் வந்து ஸ்காட்ச். அது உங்களால ஒரு சிப் குடிக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு சம்பாதிச்சுக்கிட்டு? நான் உங்களை மாதிரி லைஃப்ல மிஸ்டேக் பண்ண மாட்டேன் டாட். என்ஜாய் பண்ற வயசு வரைக்கும் நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஒர்க் பண்ண தோன்றப்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். தட்ஸ் மை பாலிசி. விஜய், இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம பேச. No responsibilities and no business, dad. Only happiness. Okay? முடிஞ்சா நான் ஃபாலோ பண்ணுங்க. குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் மோகன். அந்த கொரியன் கம்பெனி ஒரு கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரிப்ளை ஃபேக்ஸ் அனுப்ப சொல்லியிருந்தேன். அனுப்பிச்சிட்டியா? த கொரியன். ஓ ஐம் சாரி நான் மறந்துட்டேன் அங்கிள். இடியட். பியூன் வேலை கூட சேல் ஆய்க்கு இல்லாத உனக்கு சொந்தக்காரங்கிறதுக்காக மேனேஜர் ஜாப் கொடுத்தேன் பாரு. எனக்கு பிளட் பிரஷர் ஏத்துற நீ. ஐம் சாரி அங்கிள். நான் டோன்ட் டாக் ரபிஷ். ஐ சே கெட் லாஸ்ட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் அம்மா. என்ன வேலை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டேங்கறாங்க. நான் விஜயோட ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட்டேன். You sent the facts? Yeah. I mean that Korean company. You are really great. உன்னோட sincerity பார்த்து ஒன்னையே மேனேஜர் ஆக்கலாம்னு பாக்குறேம்மா. I like your sincerity. I like your sincerity. God bless you. I like you. Thank you, sir. I like you. Excuse me. கொஞ்ச நேரம் கால்ஸ் எதுவும் கொடுக்க வேணாமா ப்ளீஸ்? Thank you. சார் அந்த ஃபேக்ஸ் தான் அனுப்பிச்சிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு டென்ஷனா இருக்கீங்க? அதையம்மா கேக்குறேன். என் பையன் விஜயன் ஸ்டேட்ஸ்ல இருந்து வருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஃபேக்டரி பிசினஸ் எல்லாம் அவன் கையில ஒப்படைச்சிட்டு ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? அது இப்போ நடக்கிற மாதிரி தெரியல. ஏன் சார் அவர் வரலையா? ஊர்ல இருந்து வந்துட்டாமா, ஆபீஸ் பக்கமே வர மாட்டேங்கிறான். ஏன்? இது என்ஜாய் பண்ண வேண்டிய வயசாம். என்ஜாய் பண்ற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் ஒர்க் எப்ப பண்ணணும்னு தோணுதோ அப்பதான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டாட், முடிஞ்சா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னு எனக்கு அட்வைஸ் பண்றான் அவன். இந்த நேரத்துல எந்த கிளப்ல இருக்கான்?